வணக்கம் நண்பர்களே. உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தாலே நமக்குள் ஒரு கேள்வி எழும். இவர்கள் எப்படி இப்படி சிறப்பாக உயர்ந்தார்கள்? அந்த கேள்விக்கான மிகச்சரியான உதாரணம் ஏலான் மஸ்க். இன்று உலகம் அறிந்திருக்கும் இந்த கோடீஸ்வரர் ஒரு காலத்தில் தோல்வி, அவமதிப்பு, தனிமை, வலி இதையெல்லாம் எதிர்கொண்டவர். ஆனால் ஒன்றே ஒன்று மாறவில்லை, அவரது நம்பிக்கை. ஏலான் மஸ்க் தென் ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு அமைதியான சிறுவன் குழந்தை. படிப்பில் முன்னேறினாலும் அவரை யாரும் உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை. பள்ளி நண்பர்கள் மீண்டும் மீண்டும் துன்புறுத்தினார்கள். ஒரு நாள் அவரை படிக்கட்டிலிருந்து தள்ளிவிட்டனர். அவர் மயங்கி விழுந்தார். அந்த தருணத்தில்தான் அவர் தன்னிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ஒரு நாள் நான் நிரூபிப்பேன். 12 வயதிலேயே அவர் தனியாக கணினி நிரலாக்கம் கற்றார். பிளாஸ்டார் எனும் தனது முதல் விளையாட்டை சிறிய தொகைக்கு விற்றார். அது மிகப்பெரிய தொகை இல்லை, ஆனால் அதுதான் அவரது வாழ்க்கையில் முளைத்த முதல் வெற்றி விதை. இருப்பினும் குழந்தை பருவ காயங்கள், குடும்ப பிரச்சனைகள் அவரை தொடர்ந்து துன்புறுத்தின. ஆனால் கனவு மட்டும் மாறவில்லை. 17 வயதில் அவர் எடுத்த மிகப்பெரிய முடிவு தாயகத்தை விட்டு வெளிநாடு செல்லுதல். ஒரு சிறிய பை, சில டாலர்கள், அதுவே அவரிடம் இருந்தது. ஆனால் மனதில் இருந்தது உலகத்தை மாற்ற வேண்டும் என்ற ஆசை. வெளிநாடு சென்றபின் அவர் தொடங்கியது ஜிப்2 என்ற நிறுவனம். வீடு இல்லை, அலுவலகம் இல்லை, வங்கியில் பணம் இல்லை. அவர் அலுவலக நடைபாதையிலேயே தூங்கினார். காபி, நூடுல்ஸ், அதுவே உணவு. ஆனால் அவர் நாளிரவு உழைத்தார். மனிதன் மாறாமல் உழைத்தார். வெற்றி தாமதமாக வந்தாலும் வந்தே தீரும். ஜிப்2 நிறுவனம் நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு விற்கப்பட்டது. இது அவரின் முதல் பெரிய வெற்றி. ஆனால் இதுதான் கதையின் முடிவு இல்லை. இப்போதுதான் உண்மையான சோதனை தொடங்கியது. பிறகு அவர் இன்னொரு நிறுவனம் தொடங்கினார். பணியாளர்களுக்கே உணவு வாங்கித் தந்தவர். ஒரு நாள் அவரே தொடங்கிய நிறுவனத்திலிருந்து வெளியேற்றினார்கள். உங்கள் சொந்த முயற்சியிலிருந்து உங்களை தள்ளிவிட்டால் எப்படி இருக்கும்? மனசு உடைந்தது. ஆனால் அவர் சரிந்து விடவில்லை. அடுத்த கனவு மனிதனை செவ்வாய்க்கு அனுப்ப வேண்டும். உலகம் சிரித்தது. முடியாது என்றது. நீ தோல்வி அடைவாய் என்றது. ஆனால் அவர் தொடங்கினார். முதல் ஏவுதல் தோல்வி, இரண்டாவது மீண்டும் தோல்வி, மூன்றாவது அதே நிலை. பணம், முதலீடு, நம்பிக்கை அனைத்தும் முடிவுக்கு வந்தது. மீதம் இருந்தது ஒரே ஒரு ஏவுதலுக்கான பணம். அதுதான் அவரின் கடைசி வாய்ப்பு. 2008 நடந்த அந்த 4வது ஏவுதல். இந்த முறை வெற்றி. தேசிய விண்வெளி அமைப்பு கூட அவரது நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்கியது. அந்த தருணமே அவரது வாழ்க்கையை மாற்றியது. அதே நேரத்தில் அவரது மின்சார கார் நிறுவனம் திவாலாகும் நிலைக்கு வந்தது. வங்கிகள் பணம் தர விரும்பவில்லை. செய்தித்தாள்கள் கேலி செய்தன. பணியாளர்கள் விட்டு சென்றனர். அந்த நேரத்தில் அவர் செய்தது என்ன? அவர்கிட்ட இருந்த அனைத்து பணத்தையும் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தார். பிறகு சொன்னாரு, எனக்கு இருந்த அனைத்தையும் கொடுத்து விட்டேன். முடிவில் அந்த நிறுவனம் உலகத்தை மாற்றியது. இன்றைக்கு அவரது விண்வெளி முயற்சிகளும், மின்சார கார்கள், மனித மூளை ஆய்வு, புது பாதைகள் தோண்டும் முயற்சிகள் அவரை உலகம் ஒரு தனி மனிதராக அல்ல, ஒரு சக்தியாக பார்க்கிறது. ஏனெனில் அவர் நமக்கு ஒரு பாடம் சொல்கிறார். வீழ்வது சாதாரணம், மீண்டும் எழுவதுதான் வலிமை. உங்களுக்கும் வாழ்க்கையில் தடைகள் வரும், கஷ்டங்கள் வரும், தோல்விகள் வரும். அப்போது ஒரு விஷயம் மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ஏலான் மஸ்க் கூட முயற்சியால் தான் உயர்ந்தார். பெரியவராக பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் நம்பிக்கை, உழைப்பு, துணிவு, அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வீழ்ந்தாலும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். நாளை நீங்களும் ஒரு வெற்றி கதைத்தான்.